பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே தீர்க்க தரிசனத்தை குறித்து அநேகருக்கு ஒரு தெளிவில்லாமையிலே இருக்கிறார்கள். நம்ம தீர்க்க தரிசனம்னா நம்ம நிறைய இடங்களுக்கு ஓடுறோம் இல்லையா? இன்னைக்கு என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுக்க போறார், இந்த வருஷத்தை குறித்து என்ன வெளிப்பாடு எனக்கு வரப்போகிறது என்று சொல்லி நிறைய வரும். ஆனா தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு வெளிப்பாடு அநேகருக்கு இல்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தரிசனமாக எனக்கு என்னுடைய சபையை சார்ந்த ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு பிள்ளை குறித்த ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் அடுத்த முன்னாள் சண்டே சர்வீஸ்க்கு வரும் பொழுது அந்த மகளை கூப்பிட்டு சொன்னேன், மகளே, உன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருகிறது போல எனக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்று சொன்னேன். அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த தரிசனத்திலே ஒரு ஏஜ் சொல்லப்படுகிறது, அந்த குழந்தைக்கு அந்த சம்பவம் நடக்க போகிறது போல. அப்போ ஆனா சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 4 years இருக்கு கேப். எனக்கு ஒரு 7 வயசுல அது நடக்குதுன்னா இந்த குழந்தைக்கு 3 வயசுதான். நான் சொல்றேன், அவனுக்கு 7 வயதுல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதாக ஆவியானவர் காண்பிக்கிறார் என்று சொன்னேன். இதற்காக நீ என்ன செய்யணும், நல்ல ஜெபம் பண்ணி பாதுகாத்துக்கொள் என்று சொன்னேன். அவங்க ரொம்ப அப்படியே உற்சாகமா கேட்டு ஓகே நாங்க பண்ணிக்கிறோமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி நான் மறந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சகோதரி ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய பெரியம்மா எனக்கு போன் பண்றாங்க. சொல்லும் பொழுது, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, நெக் ஆஃப் டைம்ல தான் நாங்க மீட் எடுக்க முடிஞ்சது, அப்பதான் நாங்க உணர்ந்தோம் நீங்க சொன்னது நடந்தது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் என்பது நெகட்டிவாய் உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது அதை பாசிட்டிவாய் மாத்துறதுக்கு தான் நாங்க தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாங்க. ஒரு நெகட்டிவான காரியம் சொல்றாங்கன்னா அது அப்படியே நடந்துடணும் அப்படின்னு இல்ல இல்லையா? எசேக்கியேல் ராஜாட்ட போய் ஏசாயா சொல்றாரு, நீ இறந்துருவ, மரித்து போயிருவ. அவர் அழுதுட்டு இல்ல, அந்த நெகட்டிவ பாசிட்டிவா மாத்துறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும் பொழுது அதை நடக்காமல் இருக்கதான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அது நடக்காமல் பாதுகாப்பதுதான் சரியான வழி நடத்தல். சரிங்களா? அப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும், அதை நடக்காம நீங்க பாதுகாத்துக்கணும். God bless you.